வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும், இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜாவின் வீட்டில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ரவுடி சீசிங் ராஜா மீது 6 கொலை வழக்குகள் உட்பட 39க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய கூட்டாளியான இவரை கடந்த செப்டம்பர் மாதம் காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இந்நிலையில் சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் உள்ள சீசிங் ராஜா வீட்டில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சீசிங் ராஜாவின் கூட்டாளிகள் குறித்த தகவல்களை பெறுவதற்காகவும் நில அபகரிப்பு தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றும் நோக்கத்துடனும் இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. வில்லிவாக்கம், மேடவாக்கம் உள்ளிட்ட 14 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குக்கி ஆயுத குழுவை சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மணிப்பூர் மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் குக்கி பழங்குடியினர் மற்றும் மெய்தி சமூகத்தினருக்கு இடையிலான மோதலால் பதற்றம் நீடித்து வருகிறது. அங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கூடுதல் படைகளை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நேற்று முதலமைச்சர் பிரேன்சிங் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். அப்போது கடந்த 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி மணிப்பூரில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. குக்கி ஆயுத குழுவினருக்கு எதிரான நடவடிக்கைகளை 1 வாரத்திற்குள் தொடங்க வேண்டும் என்றும், குக்கி ஆயுத குழுவை சட்டவிரோத அமைப்பாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் மாநில மக்களுடன் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர்.